தேர்தல் நேரம் வந்தாலே போதும் ஆரத்திக்கு பணம், ஆசிக்கு பணம், நின்றால் பணம், உட்கார்ந்தால் பணம் என எங்கு பார்த்தாலும் பணம் கொழிக்கும். மக்களவை தேர்தலுக்காக கமல்ஹாசன் முதலில் தொடங்கிய பிரச்சார கூட்டமே பிரச்சனையில் முடிந்திருக்கிறது. ஈரோடு திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்த நிலையில் அந்த கூட்டத்திற்கு ஆள் சேர்க்க பணம் கொடுத்து கூட்டி வந்ததாக புகார் எழுந்துள்ளது. தலைக்கு தனித்தனியாக பணம் தருவதாக அழைத்து வந்த நிலையில் பாதி பேருக்கு மட்டும் கொடுத்துவிட்டு மீதி பேருக்கு கையை விரிக்கவே கூட்டத்திற்கு வந்தவர்கள் டென்ஷன் ஆகி பணம் பட்டுவாடா செய்த நபரிடம் வாக்குவாதம் செய்தனர். 45 பேர் எழுதி சொன்னாங்க, நாங்க 50 பேர் எழுதி சொல்லிட்டோம். எழுதிட்டோம், அடுத்துட்டு பார்க்கலாம். அத்தோடு வெளியான வீடியோவில் கையில் நோட்டு பேனாவுடன் பெண் ஒருவர் நின்றிருந்தது கூட்டத்திற்கு யார் யார் வந்திருக்கிறார்கள் என லிஸ்ட் எடுத்து வைத்து பணப்பட்டுவாடா செய்வதை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தது. இந்த வாக்குவாத வீடியோ சோசியல் மீடியாக்கள் மூலமாக ஆட்சியரின் கவனத்திற்கு செல்லவே விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக ஆட்சியர் அறிவித்தார். பேர் இப்படி கிடக்கூடாதுன்னு தான் நானும் பொறுமையா ஆமா இல்ல வந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் நமக்கு தெரியல, பேர் வந்ததே நமக்கு தெரியல. இதற்கிடையே பணப்பட்டுவாடா செய்த விவகாரம் குறித்து கருங்கல்பாளையம் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இருப்பினும் வழக்கில் பணப்பட்டுவாடா செய்தவர்கள் யார் என்பதை குறிப்பிடாமல் அடையாளம் தெரியாத ஆண், பெண் என குறிப்பிட்டு வழக்கு பதிவானது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, நட்சத்திர பேச்சாளர் என பிரச்சாரத்திற்கு கிளம்பிய கமல்ஹாசன் பங்கேற்ற கூட்டத்திற்கு கூட காசு கொடுத்து ஆள் சேர்க்க வேண்டிய நிலைமை எழுந்திருப்பது பரிதாபத்தை தான் ஏற்படுத்தியது. இதேபோல ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அறந்தாங்கி பகுதியில் வாக்கு சேகரிப்புக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் ஆரத்தி எடுத்த பெண்கள் இருவருக்கு பாக்கெட்டில் இருந்து 2000 ரூபாய் பணத்தை அள்ளி கொடுத்தார். 500 ரூபாய் கட்டுக்களை பிரித்து அதில் இருந்து 4 நோட்டுகளை எடுத்து ஆரத்தி தட்டில் போட்ட வீடியோ அப்படியே சிக்கிய நிலையில் அது குறித்து விசாரிக்க குழு அமைத்து ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். சிவகங்கை தொகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற அதிமுக வேட்பாளர் சேவியர்தாஸுக்கு பெண்கள் வரிசையாக நின்று ஆரத்தி எடுக்க ஒவ்வொரு தட்டுக்கும் தனித்தனியாக பணம் கொடுத்தது பூதாகரமாக இருக்கிறது. வேட்பாளர் சேவியர்தாஸ் பெண் ஒருவரிடம் பணத்தை கொடுக்க அந்த பெண்ணோ ஒவ்வொரு தட்டுக்கும் கணக்கு போட்டு ரூபாய் நோட்டுகளை வழங்கினர். பணம் விநியோகிக்கப்பட்ட இடத்தில் பறக்கும் படையினர் இருந்தும் கூட கண்டுகொள்ளாமல் சென்றது இன்னும் அதிர்ச்சியை கிளப்பியது. கண் முன்னே ஆரத்திக்கு வேட்பாளர் பணத்தை அள்ளி கொடுக்க தாசில்தார் தலைமையிலான பறக்கும் படை கண்ணை மூடிக்கொண்டு மௌனமாக சென்றது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியது. கரூரில் அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவுக்கு வாக்கு சேகரிக்க 7 மணியில் இருந்தே முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினர் காத்திருக்க 9 மணியை கடந்தும் வேட்பாளர் தங்கவேல் வரவே இல்லை. வேறு வழி தெரியாமல் வேட்பாளர் இல்லாமல் பிரச்சாரம் செய்தார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். வந்தா கேளுங்க, 5 வருஷம் எங்கம்மா போன அந்த சகோதரி வரும், 100 நாள் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்ததுன்னா 100 நாள் வேலையில வேலை செய்யற ஆத்தாளெல்லாம் கட்டி பிடிச்சிரும் அந்த புள்ள. இது ஒருபுறம் இருக்க, வேட்பாளர் தங்கவேலுவுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுக்க கையில் தாம்பூல தட்டுடன் பெண்களும் காத்திருந்தனர். ஆனால் வேட்பாளர் வராத நிலையில் காத்திருந்த பெண்களுக்கு வெறும் 50 ரூபாயை மட்டுமே கொடுத்து அதிமுகவினர் சரி கட்ட பார்த்தனர். ஆனால் அந்த பெண்களோ இவ்வளவு நேரம் காத்திருந்ததற்கு வெறும் 50 ரூபாய் மட்டும்தானா என கேட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.